Hi guys, welcome to our channel Cricket Ocean Tamil. So in the video என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா India vs England the first test match review தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஆடிருந்தாங்க அண்ட் மோர் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்க அண்ட் இங்கிலாண்டை பார்த்தீங்கன்னா 246 கால் அவுட் எடுத்தாங்க அண்ட் கிரெடிட் டு த வே பென் ஸ்டோக்ஸ் பிளேட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 70 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட ஒரு நாக் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை வந்து 246க்கு எடுத்துகிட்டு போனது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டி 80 ஆட் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க மூணு பேருமே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு சூப்பர் ஸ்கோர், அதாவது வந்து 436 எடுத்துகிட்டு போச்சு. அண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவுக்கு வந்து 190 ரன்ஸ் லீட் இருந்தது. ஸோ அது மட்டும் அந்த 190 ரன்ஸ் லீட்னால என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட் பேக் இங்கிலாந்து மேலே ப்ரெஷர். ஸோ இங்கிலாந்து வந்து கண்டிப்பாகவே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஆலிபாபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக இருந்தார் இந்த ஒரு இங்கிலாண்டோட செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணி இந்தியன் ஸ்பின்னர்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்வீப் நிறைய ஆடினார், ரிவர்ஸ் ஸ்வீப் நிறைய ஆடினார். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸோடைய லென்த்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணார் அண்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே வந்து 420க்கு எடுத்துகிட்டு போனார். ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 190 ரன் லீடை வந்து ஆர் ராதர் இங்கிலாந்துக்கு ட்ரையலை வந்து அந்த டெபிசிட்டை வந்து சால்வ் பண்ணார். ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து 230 அடிக்கணும் அப்படின்ற ஒரு கேஸில் கண்டிப்பாக இந்தியா கொஞ்சம் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. எஸ், ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் டாம் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக போட்டார், 6 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார் அண்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிட்டார். ஸோ ஆலி போப் ஒரு பக்கம் அண்ட் டாம் ஹார்ட்லி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹீரோஸ் as far as இங்கிலாந்து இஸ் கன்சர்ன்ட். அண்ட் இங்கே இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சியை பற்றி பேசி ஆகணும். அவர் என்ன ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாருன்னா டீப் ஸ்கொயர் லீக், டீப் மிட் விக்கெட், லாங் ஆன், லாங் ஆஃப், இந்த 4 ஃபீல்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா பவுண்டரியில் வச்சுட்டாரு. ஸோ பவுண்டரியில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா அவர் அதை டீப்பில் வச்சோடனே என்ன ஒரு மெசேஜ் அவர் சொன்னார்னா இஃப் யூ வாண்ட் டு ஹிட் த பால் ஹிட் இட் அவுட், அதாவது வந்து அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுத்து ஃபுல்லாக அவங்க ஷார்ட் அடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் இதனால் என்னாச்சுன்னா பவுண்ட்ரிஸ், ஈஸியான பவுண்ட்ரிஸ் வந்து கொடுக்கல இங்கிலாந்து. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர்ன்றது வந்து பெரிய அளவில் பில்டப் ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷர் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அவங்களால அவங்க ஷார்ட்ஸ்க்கும் பெருசாக போக முடியல அண்ட் அட் தி அதர் எண்ட் வந்து அந்த பவுண்ட்ரிஸை ஸ்டாப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் அப்படின்றது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு 4th டே விக்கெட் அப்படின்றப்போ விக்கெட் கண்டிப்பாகவே டிட்டோரேட் ஆகும், பால் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ டாம் ஹார்ட்லி மாதிரி போலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜாக் லீச், டாம் ஹார்ட்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிது அண்ட் அது வந்து கண்டிப்பாகவே வந்து ஹெல்ப் ஆச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 for, ஸோ 28 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச்சை வின் பண்ணாங்க. அண்ட் கிரெடிட் டு த வே இங்கிலாந்து போல்ட் அண்ட் ஆலிபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஆடின 196 ரன்ஸ் அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் பை அன் ஓவர்சீஸ் பேட்டர் இன் த ரீசன்ட் பாஸ்ட் இன் இந்தியா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆடினார். ஸோ இங்கிலாந்துக்கு வந்து ஒரு மெமரபிள் வின் அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இங்கிலாந்து இதை தொடருவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃபேன்ஸ் நம்புவாங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு 4 things கொலாப்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபார்முக்கு திரும்ப வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் ஆகும் இந்தியாவுக்கு. அண்ட் வித் விராட் கோலி கமிங் பேக் இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச், முதல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் அவர் ஆட மாட்டார். ஸோ தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இன்ஃபேக்ட் அவர் திரும்ப வந்தார்னா கண்டிப்பாகவே இந்தியாவுக்கு ஹெல்ப் ஆகும். இன்ஃபேக்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிற சர்ஃப்ராஸ் கான், சௌரப் குமார் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்குவாடுக்கு. ஸோ ரவீந்திர ஜடேஜா அண்ட் கேஎல் ராகுல் மைட் மிஸ் அவுட் டியூ டு அன் இன்ஜுரி. ஸோ சர்ஃப்ராஸ் கானோடைய ஒரு இன்க்ளூஷன் வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வச்சுருக்கிற ஃபார்மை வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் கண்டிப்பாகவே வந்து ரெப்ளிகேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.